வணக்கம். இது செங்கதிரின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரஷ்யாவில் பாரிய நிலநடுக்கம், ஜப்பானை தாக்கியது சுனாமி, பல நாடுகளுக்கு எச்சரிக்கை. இலங்கைக்கும் சுனாமி ஆபத்தா? வெளியான முக்கிய அறிவிப்பு. இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி இவர்தான். புலனாய்வு அறிக்கைகளில் வெளியான தகவல். பரபரப்பாகும் அரசியல் களம். குற்றப்புலனாய்வு அதிகாரிகளால் அழைத்து வரப்பட்ட இனிய பாரதியின் சகா, முன்னெடுக்கப்பட்ட அதிரடி சோதனை, சிக்கப்போகும் பெரும் புள்ளிகள். செம்மணியில் நேற்று வரை 111 மனித எலும்பு கூடுகள். எதிர்வரும் திங்கள் ஸ்கேன் பரிசோதனை. வெளியான முக்கிய அறிவிப்பு. தலைவர் இறக்கவில்லை, இறந்தார் என்றால் கண்முன்னே தகுந்த ஆதாரம் முன்வைக்க வேண்டும். முன்னாள் போராளி அதிரடி பேச்சு. முதியோருக்கான ஜூலை மாத கொடுப்பனவு இன்று வங்கிக் கணக்குகளில். வெளியாகிய குட் நியூஸ். மோல்டா நாட்டில் முதலீடு செய்தாரா ஜனாதிபதி? அனுரகுமார திசாநாயக்கவிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கோரிய முன்னாள் எம்பி. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள செங்கதிர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி விரிவான செய்திகள். ரஷ்யாவுக்கு அருகே ஏற்பட்ட நில அதிர்வை அடுத்து அங்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் 8.7 மெக்னியூட் அளவில் இந்த நில அதிர்வு பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சுனாமி எச்சரிக்கையை அடுத்து கரையோரங்களில் வசிக்கும் மக்களை கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே ஜப்பானின் கடலோர பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள சுனாமி எச்சரிக்கையும் அமுலில் உள்ளது. ஹவாய் தீவுகள், அமெரிக்காவின் கலிபோர்னியா, அலஸ்காவின் அலூடியன் தீவுகளின் சில பகுதிகளுக்கும் ஜப்பானுக்கும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. ரஷ்யாவில் பதிவாகிய நில அதிர்வை அடுத்து மேலும் பல நாடுகளுக்கும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, ஈக்வடார், சிலி, குவாத்மாலா, கோஸ்டாரிக்கா, பெரு, மெக்சிகோ மற்றும் பல பசிபிக் தீவு நாடுகளுக்கு ஆழிப்பேரலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ரஷ்யாவில் ஏற்பட்ட பாரிய நிலநடுக்கம் காரணமாக இலங்கைக்கு சுனாமி ஆபத்து கிடையாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் கம்சாட்ஸ்கா கரையோரத்தில் ஏற்பட்ட 8.6 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தினால் இந்திய பெருங்கடலை சார்ந்த நாடுகளுக்கு சுனாமி அபாயம் எதுவும் இல்லை என இந்திய பெருங்கடல் சுனாமி எச்சரிக்கை மற்றும் நிவாரண அமைப்பு அறிவித்துள்ளதுடன் இலங்கை அனர்த்த முகாமைத்துவ மையமும் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது. மேலும் சுனாமி அலைகளால் ரஷ்ய நகரம் வெள்ளத்தில் மூழ்கியதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரஷ்ய துறைமுக நகரமான செவேரோ குரெர்ஸ்கின் ஒரு பகுதியை சுனாமி அலைகள் தாக்கியதாக ரஷ்ய அவசரகால அமைப்பு தெரிவித்துள்ளது. அண்மையில் கைதான இனிய பாரதியின் சகா என கூறப்படும் சந்தேக நபர் ஒருவர் தம்பிலுவில் இந்து மயானத்திற்கு நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு அதிகாரிகளால் அழைத்து வரப்பட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து அந்த இடம் சோதனை செய்யப்பட்டு வருகின்றது. கடந்த யுத்த காலத்தில் மாத்திரமன்றி அம்பாறை மாவட்ட தமிழ் பகுதிகளில் இனிய பாரதி தலைமையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினர் இயங்கிய காலகட்டத்தில் இம்மயானத்தில் ஆயுதங்கள் உட்பட கடத்தப்பட்ட பலரும் சுடப்பட்டு புதைக்கப்பட்டிருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் அவற்றை உண்மைப்படுத்தும் விதமாக இன்று அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட தம்புலுவில் இந்து மயானத்தில் சோதனை நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த சோதனை நடவடிக்கையின் போது கருணா குழுவின் அம்பாறை மாவட்ட பொறுப்பாளர் இனிய பாரதியின் கைதை தொடர்ந்து கைது செய்யப்பட்டிருந்த கல்முனை அலுவலக பொறுப்பாளராக இருந்தவராக அறியப்படுகின்ற நபர் அழைத்து வரப்பட்டு குற்றப்புலனாய்வு அதிகாரிகளால் சோதனை மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் நேற்று வரை 111 மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. மனித எலும்புக்கூடுகளின் ஸ்கேன் பரிசோதனைக்கு பாதுகாப்பு அமைச்சு குறிக்கப்பட்ட பகுதிக்கு அனுமதி வழங்கவில்லை. இதனால் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலையின் தொழில்நுட்ப பிரிவின் உதவியோடு எதிர்வரும் திங்கட்கிழமை ஸ்கேன் பரிசோதனை முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்த விடயத்தை சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், 2ஆம் கட்ட 9வது அகழ்வில் நேற்றைய அகழ்வில் 7 எலும்புக்கூடுகள் பிரதேசம் 1லும் பிரதேசம் 2லும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. நேற்றைய அகழ்வில் முழுமையாக 3 மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றில் கையகப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் சுவிஸ் தூதரகத்தின் பிரதிநிதிகள் சித்துப்பாத்திக்கு வந்து கிட்டத்தட்ட 45 நிமிடங்கள் அகழ்வு பணியை பார்வையிட்டனர். அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளின் ஒரு பகுதியின் ஸ்கேன் பரிசோதனைக்கு பாதுகாப்பு அமைச்சு அனுமதி வழங்காத நிலையில் இதனால் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலையின் தொழில்நுட்ப பிரிவின் உதவியோடு எதிர்வரும் திங்கட்கிழமை ஸ்கேன் பரிசோதனை முன்னெடுக்கப்படுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது என அவர் இதன்போது குறிப்பிட்டார். விடுதலை
புலிகளின் தலைவர் இறந்தார் என்றால் எங்கள் கண்முன்னே தகுந்த ஆதாரம் முன்வைக்க வேண்டும் என மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகத்தின் தலைவர் முன்னாள் போராளி தேவராஜா தீவன் தெரிவித்துள்ளார். தமிழீழ தேசிய தலைவருக்கு வீர வணக்க கூட்டத்தை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி புலம்பெயர் தேசத்தில் நடாத்த இருக்கிறார்கள். அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நேற்றைய தினம் பிற்பகல் 12 மணியளவில் முல்லைத்தீவு ஊடக அமையத்தினூடாக சந்திப்பு ஒன்றினை நடாத்தி கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், தலைவர் இருக்கிறாரோ இல்லையோ என்பது பிரச்சனை இல்லை. இல்லை என்றால் அதற்கான ஆதாரம் தர வேண்டும். எங்கள் கண்முன்னே வாழ்ந்த ஒரு தலைவர் இறந்தார் என்றால் எங்கள் கண்முன்னே தகுந்த ஆதாரம் முன்வைக்க வேண்டும். அப்போதுதான் வீரவணக்க கூட்டத்தை நடாத்துவதென்ற முடிவுக்கு வர முடியும். தங்கள் சுயநலங்களுக்கும் தங்களது விருப்பங்களுக்கும் செய்ய முடியாது. தமிழ் சமூகத்திற்காக நீண்ட காலமாக அர்ப்பணித்து செயற்பட்ட ஒருவர். ஆகையால் நாம் அவ்வாறான முடிவுக்கு வர முடியாது என மேலும் தெரிவித்தார். மொட்டு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இலங்கையின் அடுத்த ஜனாதிபதியாக வருவார் என்பதை புலனாய்வு அறிக்கைகள் உறுதிப்படுத்தியிருப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இவ்விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், நாமல் அடுத்த ஜனாதிபதியாக வருவார் என்பதுதான் கிராமங்களில் பேசுபொருளாக உள்ளது. அனைத்து அறிக்கைகளும் ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளன. அரசாங்கத்தின் எந்தவொரு விசாரணையையும் எதிர்கொள்ள நாம் தயாராகவே இருக்கின்றோம். தற்போதைய அரசாங்கம் பொதுமக்களை தவறாக வழி நடத்துகின்றது. அவர்கள் மக்களை ஏமாற்றி அவர்களின் மனதை குழப்பி ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனால் இப்போது மக்கள் உண்மையை புரிந்து கொண்டுள்ளனர். அவர்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள். அரசாங்கம் இப்போது பயந்துவிட்டது. நாமல் ராஜபக்ச ஆட்சிக்கு வருவதை தடுக்க அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கின்றது. ஆனால் நாமல் ராஜபக்ச தான் அடுத்த ஜனாதிபதி என்பது அவர்களுக்கும் தெரியும். பல வெளிநாட்டு தூதரகங்களுக்கு சென்றபோது ராஜதந்திரிகளும் இதே கருத்தை தெரிவித்தனர். நாங்கள் பல தூதரகங்களுக்கு சென்றோம். நாமல் ராஜபக்ச அடுத்த ஜனாதிபதியாக வருவார் என்று அவர்கள் எங்களிடம் சொன்னார்கள் என தெரிவித்துள்ளார். 70 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்த கொடுப்பனவு இன்று அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்படும் என்று நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. அதன்படி பயனாளிகள் இன்று முதல் தங்கள் கணக்குகளில் இருந்து தொகையை பெற்றுக் கொள்ளலாம். உதவி திட்டத்தின் கீழ் மொத்தம் 6,768 தகுதியுள்ள நபர்களுக்கு இந்த கொடுப்பனவு வழங்கப்படுகின்றது. மேலும் இந்த மாதம் வழங்குவதற்காக மொத்தம் 3,004 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க தொடர்பில் அவதூறான கருத்தை வெளியிட்டமைக்காக மொட்டு கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜானக திஸ்ஸ குட்டியாராச்சி மன்னிப்பு கோரியுள்ளார். ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க தொடர்பில் தான் தெரிவித்த கருத்துக்கு நிபந்தனையின்றி வருத்தம் தெரிவிப்பதாக அவர் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் தெரிவித்தார். அவதூறுக்கு 10 பில்லியன் ரூபாய் இழப்பீடு கோரி ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க தாக்கல் செய்த வழக்கு தொடர்பான நீதிமன்ற நடவடிக்கைகளின் போது அவரது சட்ட பிரதிநிதிகள் மூலம் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த விசாரணைக்காக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நேற்று நீதிமன்றில் நேரில் முன்னிலையானதைத் தொடர்ந்து இருதரப்பினரும் வழக்கில் பரஸ்பர தீர்வை எட்டினர். ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க அரகலைய என்றழைக்கப்பட்ட போராட்ட களத்தில் கிடைக்கப்பெற்ற பெருந்தொகை பணத்தை மோல்டா நாட்டில் முதலீடு செய்துள்ளதாகவும் சுமார் 5 பில்லியன் ரூபாய் பணம் இவ்வாறு முதலீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் திஸ்ஸ குட்டியாராச்சி கொழும்பில் வைத்து கடந்த 2023ஆம் ஆண்டு குற்றம் சுமத்தியிருந்தார். இந்த விவகாரம் தொடர்பிலான வழக்கு விசாரணைகளின் போது தமது கருத்துக்காக வருந்துவதாக திஸ்ஸ குட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நேற்று காலை மாலைதீவிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்தடைந்தார். நேற்று முன்தினம் ஹம்பாந்தோட்டை நீதிமன்றத்தால் கைது செய்ய பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த போதிலும் அவர் விமான நிலையத்தை விட்டு எந்த தடையும் இல்லாமல் வெளியேறியுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தின் குடிவரவு மற்றும் குடியகழ்வு பிரிவு அதிகாரிகளுக்கோ அல்லது போலீசாருக்கோ நாமலை கைது செய்வதற்கான உரிய பிடியாணை கிடைக்காமையே இதற்கு காரணமாகும். இந்நிலையில் நேற்று காலை 11:30 மணிக்கு மாலைதீவின் மாலேயில் இருந்து வந்த இலங்கை ஏர்லைன்ஸின் ஜூவல் 102 விமானத்தில் அவர் வந்திருந்தார். நாமல் ராஜபக்சவின் வருகையை எதிர்பார்த்து பல வழக்கறிஞர்களும் அவரது ஆதரவாளர்களும் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்திருந்தனர். ஹம்பாந்தோட்டை நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கொன்றில் நாமல் ராஜபக்ச முன்னிலையாக தவறியமைக்காக அவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.